உண்மையாலே நம்ம பார்த்தோம், ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவள், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்ன அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஜெபம்னா ஏதோ ஒரு பெரிய நமக்கெல்லாம் ஜெபிக்க தெரியாது. ஆண்டவர் ஜெபத்தை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியம் என்னென்னா, அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுறதாங்க ஜெபம். சங்கீதத்தில் அதைத்தான் நாம் பார்க்குறோம். அவருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அன்னாள் என்ன பண்ணா? அவள் இருதயத்தை ஊற்றி விட்டாள். அதுதாங்க ஜெபம், வேற ஒன்றுமே இல்லை. ஏமி கார்மைக்கனுடைய குப்பம்மாள் இருதயத்தை ஊற்றி விடுகிறார். அவளுடைய வாழ்க்கையில் ஜெபம் ஒரு பெரிய ஒரு தெரப்பி, மெடிசன். அது வாழ்க்கையில் உண்மையாலுமே இதை நீ ஏன் ஜெபிக்கிறவங்க சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னா, இந்த இருதயம் ரொம்ப பாரத்தில் அப்படியே வெயிட்டு சுமக்குது. அதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துருக்கியப்பா, என்னிடத்தில் வாருங்கள், பணமும் இல்லை, விலையும் இல்லை, இலவசம். நீ உண்மையா நீ ஜெபத்தை கற்றுக்கொள்ளணுன்ற ஒரு உறுதிப்பாடு உனக்குள்ள முதல்ல வரணும். நீ ஆண்டவரை எனக்கு ஜெபிக்க கற்றுத்தார். ஜெபங்கிறது உன் இருதயத்தை ஊற்றிவிடு. கர்த்தருடைய சமூகத்தில் போ, அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடு. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய நிலை, எனக்கு தெரியாது, எப்படி இன்றைக்கி நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது, என்ன செய்வது தெரியாது, எங்கே போய் ஒன்றும் புரியாது. ஆனால் நீர் என்னை வழி நடத்தும். ஆண்டவர் என்ன சொல்லிருக்காருங்களா? ஒருவன் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகவிட்டால், பரலோக ராஜ்யத்துக்கே பிரவேசிக்கிறதுக்கு நீ ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறினா தான் போக முடியும். அப்படின்னா என்ன? ஒரு சின்ன குழந்தை அப்பா சொல்லுது, அவன் ஏரோப்ளானை மேலே பார்க்குறான். அப்போ அப்பா சொல்கிறாரு, நான் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அந்த ஏரோப்ளானை உனக்கு வாங்கி கொடுத்துட்றான்றார். அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கும்? அப்பா கண்டிப்பாக வாங்கி கொடுப்பார். அது எவ்வளோ விலை எப்படியெல்லாம் தெரியாது, அப்பா சொல்லிட்டார், செய்வார். ஆமாம், உன்னுடைய தகப்பன் ஆண்டவர் அதுதான் ஒரு பரம தகப்பன். இவர் உனக்கு அப்பா. அவர் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் பரம தகப்பனாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ அழகாக செய்வாருங்க. இஸ் எ ஹெவன்லி ஃபாதர். அது ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பரமண்டலுக்கிற எங்கள் பிதாவே. அவர் சொல்கிறாரு, உலக பிரகாரமான தகப்பனை விட அவர் நல்ல தகப்பன். அப்போது ஒரு கிறிஸ்தவ ஜெப வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்லாக்கியம் இருக்குல்ல. நம்ம தேவையில்லாமல் பாரங்களை சுமந்து கொண்டு வாழ்ந்துட்டுருக்குறோம், தேவையில்லாமல் மன கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுறதுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாமல் பல காரியங்கள் நம்மளை போட்டு அது வாட்டி விதைக்கிறது. இப்போ ஜெபம் என்ன? ஒன்றும் இல்லை, அவரிடத்தில் போய் உன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றி நீ ஜெபம் பண்ண, உன் இருதயத்தில் இருக்கிற வெளிப்படுத்த, அதுதான் ஜெபம். ஜெபங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? நமக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு பைபிள் சொல்லுது. ரோமருக்கு 8வது அதிகாரத்தில் அதுக்கு தான் ஆண்டவர் இப்போ பரிசுத்த ஆவியானவர் கூட என்னோட துணை இருக்கார். நீ அதனால் ஜெபம் பண்ணணுன்னு முதல்ல தீர்மானம் பண்ண. ஆண்டவரே, நான் இனி ஜெபிக்கணும். ஆண்டவரே, போதும், நான் ஜெபம் பண்ணாமையே வாழ்ந்துட்டேன், நிறைய காரியங்கள் இப்படி ஆயிடுச்சு, அதனால் நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுக்கொடும். அது சீஷர்களை போல நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆகவே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஜெபிக்க தெரியாது அப்படிங்கிறத வேதம் சொல்லும்படியான ஒரு உண்மை. எப்படி ஜெபம் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியாதுன்னு தான் வேதம் சொல்லுது. அதாவது உனக்கு தெரியும்னு பைபிள் சொல்லலை, உனக்கு தெரியாது. அப்போ நீ என்ன பண்ணும்? நீ ஆண்டவருடைய சமூகத்தில்
நீ போய் நாம் ஜெபிக்க வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு உதவி செய்கிறார். ரோமர் 8:26 பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனம்? நம்ம உண்மையாக ஜெபம் பண்ணணும்னு நினைக்கும்போது ஆண்டவர் உதவி செய்கிறார். ஜெபம் பண்ண தெரியலையே, அதுமாதிரி வாழ்க்கையில் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஜெபிக்கிறவர்களோடு ஆண்டவரே இருக்கிறாருங்க. உண்மையாக ஜெபிக்கிறவர்கள், சும்மா மாயமலம் அல்ல, அல்லது ஏதோ ஒரு ஜெபம் பண்ண. நீ உண்மையாக உன்னுடைய இருதயத்தை போய் ஜெபங்கிறது ஒரு நாள் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டிடத்தில் அவருடைய ஒத்தாசைக்காக, ஆண்டவரே என்னுடைய நிலை எப்படி இருக்குது, என்னால் முடியல, எனக்கு பலவீனம், அவிசுவாசம், நம்பிக்கை இல்லை, பயம், இதெல்லாம் இருக்கு, என்னை எடுத்து போடும். நமக்கு உதவி செய்யும்படியாகத்தானே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இருக்காரு. இயேசு என்ன சொன்னார்? நான் போவேன், நான் தேற்றரவாளன். ஆறுதலை அளிக்கிறார், சந்தோஷத்தை அளிக்கிறார், சமாதானத்தை அளிக்கிறார். நீ ஜெபிக்க மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனையே இல்லை. ஏன்? ஆண்டவரால் தீராத பிரச்சனை ஏதாவது இருக்கா? அவரால் கூடாது ஒன்றும் இருக்கா? இல்லையே. ஆகவே முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஜெபிக்க தெரியலையே அப்படின்னு நினைக்காத. ஆண்டவரே ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரோம், நான் இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணாமையே போயிட்டுருக்கிறேன், இப்படியெல்லாம் என்னை மன்னி ஆண்டவரே. ஆகவே நீ முதலாவது செய்ய வேண்டியது ஜெபிக்க கற்றுத்தார். ரெண்டாவது நீ சொல்ல தெரிஞ்சு கொண்டே என்னென்னா, ஆண்டவர் ஜெபம் பண்ண தெரியலையே எனக்கு கற்றுத்தார்னு போனோன்னு ஆண்டவர் உனக்கு ஹெல்ப்பர். உனக்கு ஜெபிக்க தெரியாதனால ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், உனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறார். சரி, இப்படி நம்ம ஜெபமே பண்ணாமல் இருக்கிறோன்னு வைங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஜெபமே பண்ணாது இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் என்ன பண்ணுவோம்னா, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பாவம் ரொம்ப தொந்தரவு பண்ணுது, நான் திரும்ப திரும்ப விழுந்துடுறேன். ஏன் விழற? ஏன் அந்த சோதனையில் இது பண்ணுற? நீ ஜெபமே பண்ணல ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நான் ரொம்ப அலக்கழிக்கிறேன், எனக்கு நீ வெற்றியை தாரும். முதலாவது ஜெபிக்காதவருடைய வாழ்க்கையில் அவர்கள் வெகு சீக்கிரத்தில் சின்ன சோதனையிலும் விழுந்து விடுவார்கள். சின்ன சோதனையிலும் அவர்கள் விழுந்து விடுவார்கள். ரொம்ப சீக்கிரம் உன்னை அறியாமலே நீ விழுந்துருவ. ஜெபம் பண்ணாத ஏன் சோதனையில் நீ தோற்று போகிற? சின்ன சோதனை இருக்கும், உனக்கு ஒரு பொறுமை இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது, உடனே நீ அப்செட் ஆயிடுவ, உடனே கோவப்படுவ, எல்லாமே ஒரு கலவரமாக போயிடும். நல்லா இருந்துகிட்ருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு சில வீடுகளில் நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். சாத்தான் அவங்ககிட்ட பிரச்சனையை சொல்லிட்டு வர மாட்டான், நான் இன்னைக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறேன். சாத்தானுக்கு உன்னை எல்லாம் தெரியும். ஆகவே ரெண்டாவது காரியம் என்னென்னா, வாசலை திறந்து வச்சிடற சோதனைக்காரனுக்கு. வேலி போச்சே, வேலி அங்கே இல்லைப்பா. ஜெபிக்காருடைய வாழ்க்கையில் வேலி இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் யோபை பற்றி சொல்கிறான், நீர் அந்த வேலியை மட்டும் நீர் எடுத்துட்டீன்னா, இந்த வேலியை மட்டும் நீர் எடுத்துட்டீன்னா நான் அட்டாக் பண்ண முடியும். ஜெபிக்காருடைய குடும்பங்களை சுற்றி வேலி இல்லை. ஆகவே ரொம்ப சீக்கிரம் உள்ளே வந்துடுறான். குழப்பம், பிரச்சனைகள், சமாதானம் இல்லை. முதலாவது காரியம் உடைய வாழ்க்கையில் நீ சோதனையில் விழுந்துருவ. ஏன்னு கேட்டால் உனக்கு ஆண்டவர்கிட்ட போகல, ஆண்டோடைய பலம் இல்லையே உனக்கு. இல்லை நான் தைரியமாக நிற்பேன், நான் மேற்கொள்ளுவேன்னு சொல்ல முடியுமா? ஆவிக்குரிய போராட்டம் இது. மாம்சத்தில் நீ எப்படியா ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. இது ஆவிக்குரிய போராட்டம். சாத்தான் ஆவிக்குரிய விதங்களில் உன்னை தாக்குறான், ஏதாவது ஒரு விதத்தில் தாக்குறான்.
சிலருக்கு பாவ இச்சைகளில் தாக்குறான், சில காரியங்களில் தாக்குறான். அவங்களுடைய பலவீனத்தை உன் பலவீனம் எங்கே நல்லா தெரியும். உன்னை எந்த இடத்துல கை வச்சா டப்புன்னு உன்னை விழுந்துட முடியும்னு அவருக்கு தெரியும். ஆகவே நீ என்ன பண்ணுற, உன் வாழ்க்கையில் விழுந்த பின்னால் நீ யோசிக்கிற, ஐயோ நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் பேசாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, சமாதானத்தெல்லாம் குலைஞ்சு போச்சே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஒருத்தர் குழப்பம் வர. நீ ஜெபிக்காத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சோதனையில் வெகு சீக்கிரத்தில் விழுந்துருவ. ரெண்டாவது, நீ ஜெபிக்காத பொழுது உனக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லை, வேலி உனக்கு இல்லை. வேலி இல்லாததுனால இட்ஸ் ஓப்பன், எல்லாம் வந்துட்டு போவாங்க. வாசல் கதை திறந்து வச்சா நான் எதுவே வரும், எந்த காரியமும் வரும். மூணாவது ஜெபம் பண்ணவர்களுக்கு தேவ ஞானத்தை கொடுக்கிறார். பாருங்க, ஒரு தீர்மானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் அங்கே சிலுவையில் கொஞ்சம் எக்கோ இருக்கு. சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவே தடுமாறார், அவரே தடுமாறார். தெய்வகுமாரன் தான், வானத்தையும் பூமியை படைத்த ஆனால் முழுமையான மனுஷனா அந்த இடத்துல உங்களை போல என்ன போல என்ன, அவர் எனக்காக உங்களுக்காக மரிக்க வேண்டும், முழுமையான மனுஷன். அவர் என்ன செய்யுதுன்னு தெரியல, சோதனை பயங்கரமாக இருக்கு. அந்த நேரத்தில் டெசிஷன் எடுக்கிறது என்னன்னு தெரியல. நான் இதை செய்யவா அதை செய்யவா, இதை செஞ்சால் பரவாயில்லையே, நமக்கு தெரியாதுங்க. வாழ்க்கையில் எது நம்ம நல்லதுன்னு நினைப்போம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அது என்ன வழிங்க? மரண வழிகள். உனக்கு நல்லா தெரியும், இப்போ பார்த்தா நல்லா அடே அப்பா நல்லா இருக்குன்னு தெரியும். அப்போ பார்த்தா நீ செஞ்சுட்டு பின்னால் அது மரண வழியாக இருக்கும். ஐயோ இந்த காரியத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது. அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாது, நாளைக்கு நடக்கும், அடுத்த வருஷம் எனக்கு தெரியாது. ஆகவே ஜெபிக்கிறவர்கள் எப்பொழுதும் அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை அறியக்கூடிய அந்த மனதை தேவன் கொடுப்பார். ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கிடவுது. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ தேவனுடைய வழி நடத்துதல் எப்படிங்க நீங்கள்? ஏன்னா நான் ஒரு சபையில் இருந்து 17 வருஷமாக இருந்தேன். அப்போ நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுன்னு சொன்னால், இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஜெபம் பண்ணுன்னு சொன்னால், நான் அது ஜெபம் பண்ணிவிட்டு பைபிளை எடுத்து ஒரு வசனத்தை பார்த்து, அதில் அநேக சமயங்களில் தவறி போன காரியங்கள் உண்டு. அது நான் ரொம்ப நீட்ட நேரம் அதில் எழுத. ஆனால் 1986 இந்த சத்தியத்தை அறிந்த பின்னால் நான் ஒரு முறையும் அந்த மாதிரிலாம் பைபிளை திறந்து இந்த காரியத்தை இல்லை, பல காரியங்களே ஆண்டவர் நான் வழி நடத்திட்டார். 86ன்னா இப்போ பாருங்கள், ஏறக்குறைய 14 வருஷம், இது ஒரு 23 வருஷம், ஏறக்குறைய 40 ஆண்டுகள் என்னை வழிநடத்தியிருக்கார் ஆண்டவர். அருமையாக வழி நடத்தியிருக்கார். இதுவே வழின்னு சொல்லியிருக்கார். அப்போ எப்படி அதை வழி நடத்தியிருக்காரு? ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த மனதில் தெளிவை கொடுத்து அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்புகிறார். வேத வசனங்களின் மூலமாக நடப்புகிறார். நம்ம திடீர்னு பைபிளை வாசிச்சுட்டு இருப்போம், அப்போ ஆண்டவர் பேசுவார். அப்போ ஜெபிக்காதப்போ நீ ஆண்டோடைய சித்தத்தை அறிய உனக்கு தெரியாது. ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா? நீ சில சமயத்தில் என்ன பண்ணுவோம், அவருடைய சித்தம் இல்லாத போய் சித்தம் நினச்சிட்டு இருப்பேன். அப்படி தான் ஒரு சமயத்தில் நான் பரீட்சை எழுதிட்டு ஜெபம் பண்ணால், அது தானியலின் உன்னை ஆராதிக்கிற தேவனோட விடுதலையாக்குவார்னு தானியல் புத்தகத்தில் அதை பண்ணிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன். எப்படி நான் பாஸ் பண்ணேன்? நல்லா எழுதியிருக்கிறியான்னா, அதெல்லாம் நான் பாஸ் பண்ணிடுவேனே. அப்புறம் ரிசல்ட் வந்தது ஃபெயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு லெட்டர் வேறு பின்னால் வருது, டே உன் வகுப்பில் உன்னை தவிர எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன சமீபத்தில் போன 2 நாளைக்கு முன்னால் ஒரு சகோதரி, அந்த சபையை சேர்ந்தவங்க தான், அண்ணே நான் ஜெபம் பண்ண 3 வசனம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, எதை நம்புறதுன்னு எனக்கு தெரியலையே, இதை நம்புறது அதை. இதெல்லாம் ஜோஷியங்க, இது ஜோஷியம், இது ஒர்க் அவுட் ஆகாது.
நீ ஆண்டவரோட நல்ல ஒரு தொடர்புள்ள ஒரு மனிதனாக இருந்தா இந்த வழிமுறை உனக்கு தேவையில்லை, உனக்கு தேவையில்லை. அவை ஜெபிக்கிறவர்கள் மாத்திரம் அவனுடைய சித்தத்தை தெளிவாய் தெரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நீ என்ன ஏதாவது ஒன்று பிடிச்சி போயிடுவேன், அப்புறம் மாட்டிக்குவேன். ஆண்டவராக இயேசு எப்படி ஜெபம் பண்ணுறார்? ஆண்டவரே பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் பார்க்குறோம் 41. அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். தேவனுடைய சித்தத்தை அங்கு இயேசுவுக்கு வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற மனதை கொடுத்தார். சிலர் என்ன பண்ணுவாங்க, மனசில் ஒன்று வச்சுக்குவாங்க, மனசில் வச்சுட்டு இதெல்லாம் நான் பண்ணினட்டு இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் இதுதான் பண்ணணுன்ட்டு. ஆனால் அதுக்கு ஒரு வசனம் ப்ரூஃப் தேடணுமே. அதனால் என்ன பண்ணுவேன், பிரதர் கேட்பேன், என்னப்பா ஜாம் பண்ணி ஜான்சன் ஒருத்தர் அப்போ அண்ணே அந்த பிரதர் நான் இந்த காரியத்தை செய்யலான்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னு. ஜாம் பண்ணியான்ப்பா அந்த வசனம் கொடுத்தாரான்னு கேட்பார். கரெக்டாக ரெடிமேடாக ஒன்று வச்சுருப்பேன். அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். நாளைக்கு பரீட்சை இருக்கும், இன்றைக்கி திண்டிவனம் ஊழியன்னுவார், வாப்பா எனக்கு பரீட்சை கிடக்குதுன்றவார். அப்புறம் அங்கே போயிட்டு கடைசியில் பரீட்சை பாஸ் பண்ண முடியுங்களா? சரியான வழிநடத்துதலற்ற ஒரு காலமாக போச்சு. ஒரு பாடத்தை 6 முறை எழுதி 7வது எனக்கு ஞாபகம் இருக்குது 6 முறை, கண்டிப்பாக 5க்கு கீழே இல்லை. அப்போது ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் சரியான ஒரு தெளிவை கொடுக்கிறார். அப்போ இதுதான் அவருடைய சித்தம், அவரை இதை நான் செய்யணும், அந்த ஒரு தெளிவை ஆண்டவர் கொடுத்து ஜெபம் பண்ணாத பொழுது உனக்கு அந்த தெளிவு கிடைக்காது. பாருங்களேன், நீ குழம்பமா, ஐயோ அதை செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, இதே போடு நீ குழப்பிட்டுருப்ப. ஒரு நேரம் பார்த்தா செஞ்சிடலான்னு வரும், இன்னொரு மாதிரி செய்ய கூடாது. ஆனால் ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்காத பொழுது உனக்கு ஆண்டுடைய சித்தத்தை அறிகிற அறிவு உனக்கு இருக்காது, கிடைக்காது. அப்போ நீ என்ன பண்ணுவ, போய் மாட்டிக்குவ, எதுலையாவது ஒன்று மாட்டிக்குவ. நீ நிறைய பேர் இதுதான் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அப்புறம் போயிட்டு அதுக்கு ஒரு வசனத்தையும் தேடி பிடிச்சி கொண்டு போய் கொடுப்பாங்க, சரி சரி செய்வானுங்க, அப்புறம் செஞ்சு முடிச்ச பின்னால் பிரச்சனை வரும். அப்போ யார் அதுக்கு பதில் சொல்ல முடியும்? ஆகவே ஜெபிக்காத பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை நீ அறிய முடியாது, அவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட முடியாது. எவ்வளோ வாழ்க்கையில் இந்த ஆலயமெல்லாம் எரிஞ்சு போன சூழ்நிலையில் அப்போ அடுத்தது என்ன செய்கிறது, எப்படி பண்ணுறது, அதுக்கு அடுத்த முறை என்ன செய்வது, எப்படி பண்ணுவது? அவருடைய சித்தம் நம்மை வழிநடத்துகிறார், இது மாதிரி செயல்படுத்துகிறார், இதுவே வழி. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வேதத்தை விட்டு வெளியே எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, இந்த வேதம் தான். ஜெபிக்கிறவன் நல்லா ஜெபிக்கிற அந்த வேதத்தை உறுதியாக பிடிச்சிட்டு இருப்பான். இந்த வேதத்தை உறுதியாக பிடிச்சிருக்கிறவன் ஜெபத்தை நல்லா ஜெபிப்பான். பாருங்க, இந்த ரெண்டும் இணைக்க முடியாது. அது மாத்திரமல்ல, நீ ஜெபிக்கும் பொழுது பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசையை அனுப்புவார். நீ ஜெபிக்காத பொழுது, இங்கே பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 43வது வசனத்தை லூக்கா அங்கே 22வது அதிகாரத்தில், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஏன்? அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக அங்கே ஆண்டவர் பலப்படுத்துகிறாரு. நீ ஜெபம் பண்ணாததுனால் அவனுடைய சித்தம் என்னன்னு உனக்கு தெரியறதில்ல, குழப்பத்திலே மாட்டி அரை இதில் மாட்டிக்குவேன். அதுமாதிரிலே ஜெபிக்காத பொழுது நீ எவ்வளோ நஷ்டம் அடைகிற தெரியுமா? நீ சாத்தானுக்கு வாசலை திறந்துடுற, குழப்பம், பிரச்சனை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இல்லாத நிலை. சில சமயங்களை பாருங்கள், சீஷர்கள் ஒரு சமயத்தில் என்னாச்சு, ஒரு வாலிபன் இருக்கான், அவங்க அப்பா கொண்டு வர்றார், அவனை ஒரு பயங்கரமான பிசாசு பிடிச்சிருக்கு. பிசாசு இன்றைக்கி நான் அடிக்க 4 பேர் உண்மையானவர்கள், உண்மையாக இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்குங்க. 1 பிதாவானவர், 4 குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர், 3 ஒருவராக இருக்கிற திருத்தியேக தேவன். பிசாசு இருக்கிறான், இங்கே 2 பேர் இருக்கிறாங்க.
பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக இருக்கிறார். அவர் தான் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அவருக்கு ஒப்பு கொடுத்தோம். பரிசுத்த ஆவியானவரே, நீ உள்ளங்களோடு கூட பேச ஆண்டவரே. அடுத்தது இருக்கான், பிசாசு இருக்கிறான். உன் வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணுவான்? பொய்ய பேசுவான். என்ன நீ அவருடைய சித்தன்னு என்னப்பா செஞ்சுக்கிட்டு? ஆண்டுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றும் பிழைத்திருப்பான். You will live அப்படின்னா என்ன? உயிருள்ள ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை உனக்கு இருக்குங்க. You will have a living life. அந்த ஒரு நீ ஜீவனுள்ள நபரை. இப்போ செத்து போன ஒரு ஆத்மா இருக்குது, ஒரு உயிரோடு இருக்கிற ஆத்மா இருக்குது. அப்போ ஆண்டுடைய சித்தம் என்பது நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இயேசு என்ன சொன்ன? பிதாவின் சித்தத்தையே நிறைவேற்ற வந்தேன். அவனுடைய சித்தத்தை நீ சரியாக தெரியாமல் வாழும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பல குழப்பங்கள் ஏற்படும். ஜெபிக்காத பொழுது அவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு உனக்கு இருக்காது. ஐயோ, இதை செஞ்சால் எப்படி இருக்குமோ, செய்யட்டுமா வேண்டாமா, செய்யட்டுமா வேண்டாமா, செய்யட்டுமா வேண்டாமா. இல்லைங்க, ஜெபிக்காத அந்த தீயிலும் தண்ணீரிலும் அமிழ்த்துகிற அந்த பையனை கொண்டு வந்து விடுறார் ஆண்டவர். அந்த அப்பா கூட்டு வரார். சீஷர்களெல்லாம் விரட்டுறாங்க. அது ஒன்றும் அசரலை. சீஷர்களும் கூட நிறைய பேர் சரியாக ஜெபிக்காதப்பா, அவங்களே சரியாக ஜெபம் பண்ணல. அவங்கள என்ன பண்ணிட்டு, ஏசு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க தூங்கி தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் என்னாச்சு? எல்லாம் விட்டடிச்சு ஓடிட்டாங்க. ஜெபம் பண்ணாத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை இருக்காது. வல்லமைன்னு சொன்னால் ஆவிக்குரிய ஒரு பலமான நீ வாழ வல்லமை இருக்காது, பலம் இருக்காது. ஒரு நானுடைய பிள்ளை, ஐம் எ சைல்ட் ஆஃப் காட், அந்த ஒரு உறுதிப்பாடு. என் ஆண்டு என்னோட கூட இருக்கிறார், அவர் இம்மானுவேல், என்னை பலப்படுத்துகிறார், வழி நடத்துகிறார், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆச்சரியமாக சந்திக்கிறாருங்க. தேவன் சந்திக்கிறார். எப்படி ஆவியானவர் பேசுகிறாரு? நான் அந்த சமயத்தை விட்ட பின்னால் ஒரு சமயத்தில் எனக்கான ஏதோ பைபிள் காலேஜ் படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே ஏற்பட்டது. ஏன்னா வேதத்தை நான் 17 வருஷமாக இருந்தாலும் வேதம் சரியாக எனக்கு தெரியாமையே போயிடுச்சு. பைபிள் சரியாக தெரியலைங்க. நான் அதை நினைப்பேன், என்னடா இது ஏதோ சில பகுதிகள் மாத்திரம்தான் தெரியும், பாவம் அது இது தான். ஆனால் அந்த முழுமையான ஒரு வேதத்தினுடைய அறிவு எனக்கு அப்போ இல்லை. நான் அப்போ நினைப்பேன், மற்ற பெந்தகோஸ்தேயர்களை விட கூட எனக்கு சரியாக தெரியலையே நான் நினச்சிருக்கிறேன். சத்தியத்தையும் அவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ என் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் 17 வருஷத்தில் அந்த பல பாவம் பல சமயத்தில் நான் பழைய பாவத்தில் விழுந்து போயிட்டு இருந்தேன். ஐயோ என்னடா பண்ணுறது, பாவத்தில் விழுந்துட்டா என்னென்னா, ஐயோ ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன்னு நினைக்க மாட்டேன். ஐயோ பிரதர்கிட்ட போய் இதை அறிக்கை செய்யணுமே, இது என்னடா பண்ணுறது. அங்கே பிரசங்கத்தில் அடின்னு அடிப்பாங்க. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். உடனே அங்கே குத்தும், அடியே அப்பா அடுத்தது அவருக்கு போய் பறந்து போய் சொல்கிறோம். அது சொன்னால் மட்டும் போதாது, அவர் பிரதர் அந்த சகோதரின்ட்டு சொல்லுவாங்க. அந்த சகோதரி மற்றவனிடத்துலலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சரியான முறை அல்ல. தேவன் உன்னை அறிந்திருக்கிறார், தேவனை வழி நடத்துவார், தேவன் உன்னை பலப்படுத்துவார். அதுதான் சரியான வழி. ஆனால் அதுக்கு பின்னால் தேவனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ சத்தியம் நமக்கு சரியாக தெரியாததுனால நம்ம நிறைய சமயங்களில் ரொம்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அதுதான் உண்மை. அப்போது அந்த பிசாசை விரட்டும்படியாக சீஷர்களால் முடியல. அப்போ ஆண்டவர் கேட்டாங்க, ஏன் ஆண்டவர் எங்களால் முடியல? அப்போ மத்தேயு 17:21 ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினமின்றி வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. முன்னெல்லாம் நான் அதிகமாக உபவாசிப்பேன், ஆனால் இப்போ சுகர்னால நான் உபவாசிக்கிறதில்ல. சுகர் பேஷண்ட்ஸ் அதிகமாக உபவாசிக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்காத பொழுது பிசாசு நம்மளை ரொம்ப அலக்கழிப்பான். பிசாசு ரொம்ப நம்மளை அலக்கழிப்பான். நம்ம பேரில் அவன் அதிகமான பிடி கொண்டு இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில் அதே குழப்பங்களை கொண்டு வருவான். உன்னுடைய வாழ்க்கையில்
பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இஸ் ஓப்பன். சோதனையில் விழுந்து போகிற உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை, விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு உங்கள்கிட்ட இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவை தேவன் கொடுக்கிறார். அது ஜெபம் பண்ணாத பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆவிக்குரிய காரியம் இருக்காது. அடுத்தது ஜெபம் பண்ணாத பொழுது யூ லூஸ் த ஸ்பிரிச்சுவல் கிரவுண்ட். அப்படின்னா என்னென்னா, இந்த ஆவிக்குரிய நிலையில் வாழக்கூடிய இந்த ஸ்டெபிலிட்டி உனக்குள்ளே இருக்காது. ஸ்டெபிலிட்டி இருக்காது. இன்றைக்கி ஒரு நாள் நல்லா இருப்பா, அடுத்த நாள் பார்த்தா டவுன் ஆயிடுவேன். ஸ்டெபிலிட்டி இருக்காது. கலாத்தியர் 5 என்ன சொல்லப்படுகிறது? உன் வாழ்க்கையில் என்ன பெரிய போராட்டம் இது. யூ ஆர் இன் ஏ பேட்டில் ஃபீல்ட். ஒரு யுத்தத்தில் இருக்கிற. சாதாரணமாக நினைக்காது. உன் பழைய பாவமெல்லாம் உன்னை அப்படியே விட்டுருன்னு நினைக்காத. அந்த பழைய யாருக்கு என்ன பாவம், எந்த இடத்துல அட்டாக் பண்ணலாம் பிசாசுக்கு நல்லா தெரியும். உன்னுடைய பழைய பாவங்கள் எதில் இருந்தால் எப்படி இருந்தால் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆகவே என்ன பண்ணுவான்னா, கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் யூ ஆர் இன் அ பேட்டில் ஃபீல்ட். நீ ஒரு யுத்தத்தில் இருக்கிற. என்ன யுத்தம்? மற்றவன் யுத்தம்ன்றது உனக்குள்ள உன்னுடைய யுத்தம் தான். இது இஸ் யுவர் பேட்டில். நீ அந்த பேட்டலில் போய் நீ அங்கே என்ன பண்ணுற? அங்கே பாருங்க 5வது அதிகாரம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். வாக் இன் தி ஸ்பிரிட். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோட கூட இருக்கிறாருங்க. இயேசு அதான் சொன்னார், நான் போகிறேன், தேற்றரவாள் நான் அனுப்புகிறேன். வேதம் என்ன சொல்லுது? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வெகு தெளிவாக சொல்லுது, அவர் உங்களோடு இருப்பார், உன்னோடு இருப்பார் என்று வேதம் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷத்தை பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மெய்யான ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அழகா முத்தரித்து இருக்கிறாருங்களே. உன்னுடைய வாழ்க்கையில நீ அந்த பரிசுத்த ஆவியானவரை, எபேசியருக்கு வாங்க, நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். 100க்கு 100 இருப்பார், சந்தேகமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நீ ஆவிக்கேற்றபடி நடப்ப. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நீ மாம்சத்துக்குரிய நபராக தான் வாழ்ந்து கொண்டிருப்பாய். நிறைய பேர் மாம்சத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வர்றாங்க. அது ரட்சிப்பு இல்லைங்க. ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்குது? எபேசியர்ல ரொம்ப அழகாக சொல்றார். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குள்ள என்ன நடக்கிறது? எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். You are sealed with the Holy Spirit. நீ தேவனுடைய சொந்தமான நபர்னு. அடுத்து பாருங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். பர்மாவில் பெரிய பெரிய மரத்தை வாங்கி போட்டுட்டு கடலில் விட்டுருவாங்க. ஏன்னா அது கொண்டு வர்றது கஷ்டம். ஆனால் சீலை போட்டுருவாங்க கடலில். அது வரும். அங்கே வந்து இந்தியாவில் வந்த உடனே அந்த நாட்டில் பர்மா தேக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த சீலை பார்த்த உடனே இது ஏன் மரம்? அந்த சீல். ஆகவே ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் முத்திரை இருக்குங்க. ஆவியானவர் முத்திரை போட்டவராக உள்ளே இருப்பாருங்க. அப்போ நான் ரட்சிக்கப்படுறது எப்படி? ரட்சிக்கப்படுகிறது ரொம்ப எளிமையானது. இந்த புத்தகத்தை நீங்கள் எத்தனை பேர் வாசிச்சிங்க தெரியல. தயவுசெய்து வாசி, 4-5 முறை கூட வாசி, தப்பே இல்லை. ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன? ஒருவேளை இந்த புத்தகம் இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட கொடுங்க. ஒரு 4-5 புத்தகம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க. இந்த வாசிக்காமல் இருந்தால் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிஞ்சால் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி. ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன ஒரே ஒரு வழி? ஆண்டவர் அழகாக செய்கிறார். புத்தகத்தில் அதை பற்றி முழுக்க எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? வேதம் என்ன சொல்லுது? நான் ஒரு பாவி. ஆதாம் ஏவாள் வழியாக நம்ம பாவம் செய்த பாவிகளாக இருக்கிறோம்.
சட்டியில் அழுக்கு இருந்தால் அகப்பையில் போட்டு எடுக்கும் பொழுது நல்ல பொருளாக வராது. இருதயத்தில் திருக்கும் மகா கேடுள்ள இருதயத்தில் மாம்சத்துக்குரிய சிந்தனைகள், மாம்சத்துக்குரிய எண்ணங்கள், மாம்சத்துக்குரிய ஆளுகைகள், பொறாமை, பெருமை, மதிகேடு எல்லாம் இருக்குது. கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது. அது எப்படிங்க? உன்னுடைய வாழ்க்கையில் நீ மாம்சத்தின்படி நடக்கிற ஒரு நபராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆவிக்கேற்றபடியாக நான் நடக்கிறது எப்படி? அப்போ என் பாவத்தையெல்லாம் எப்படி நான் நீக்க முடியும்? கல்வாரி ஆண்டவா இயேசுவே. அந்த கள்ளம் என்ன பெருசாக எதாவது செஞ்சானுங்களா? வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளம் ஒன்றுமே, இடது பக்கம் அவன் இயேசுவை அவன் திட்டுகிறான். வலது பக்கத்தில் இருந்தவன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் அடியனை நினைத்தரலும். ஒரு சின்ன ஜபம் தாங்க பண்ணனான். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டான். ஆண்டவரே, அவன் பார்த்தான், இயேசு கிறிஸ்து பிதாவேர்களுக்கு மன்னியன்னு சொன்னோட அவன் பார்த்தோன்னா அவன் கண்கள் திறக்கப்படும். ஒரு தெய்வகுமாரனாச்சே. ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார். ரட்சிப்புங்கிறது நீண்ட காலம் இல்லை, இன்ஸ்டன்டேனியஸ். உன்னி வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையான ஒப்பு கொடுத்தலோடு நீ வரும் பொழுது அன்னைக்கு ரட்சிக்கப்படுற. பரிசுத்த ஆவியானவருக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் அழகா உன் வாழ்க்கையை மாற்றார். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் பரலோகத்துக்கு போகணும்னா ஒரு இம்மி பாவம் கூட இருக்கக்கூடாது, ஒரு அணு பாவம் கூட இருக்கக்கூடாது. அப்போ எப்படி என்ன எல்லாம் என் பாவத்தையெல்லாம் அறிக்கை விடுமா? நான் உண்மையிலே சொல்லப்போனால் இது நான் 71 வருஷமாக செஞ்ச பாவத்தை அறிக்கையிட்டால் 10 நாள் கூட போகிறேன், 5 நாள், 1 மாதம் கூட போகிறேன். அத்தனை பாவம். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பாவம் செய்கிறோமே. பேச்சில் பாவம் செய்கிறோம், சிந்தையில் பாவம் செய்கிறோம், எல்லாத்துலேயும் பாவம் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். ஆண்டவர் அறிஞ்சேன்னு சொல்லி பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோமே. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்னு பைபிள் சொல்லுது. இப்போ கல்வாரி ஆண்ட நான் வர்றேன். ஆண்டவரே, என் பாவத்தையெல்லாம் கழுவும் ஆண்டவர். எனக்காக நீர் மரித்த அந்த அன்பு, இயேசுவின் ரத்தம் தான் என்னை பாவ மர சுத்திகரிக்கும். ஒரு இம்மி அணுவில்லாமல் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் ஆண்டவே நான் ஒரு பாவின்னு சொன்னாவே அது உண்மையான ஜபங்க. பாவியாக என் மேல் கிருபையாயிருன்னு சொல்லி ஜபம் பண்ணு. ஜெபிக்க கற்றுக்கொடுன்னு சொல்லி ஜபம் பண்ணுற மாதிரி பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை நான் தப்பு செஞ்சிட்டு இருக்கிறேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுவதற்கு நீ ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியதில்லை. இலவசமான ரட்சிப்பு. இவ்வளோ பேர் தான் ரட்சிப்பு, ஃப்ரீ. நீ இப்போ அது இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கல்வாரி ஆண்ட நீ வா. அவருடைய ரத்தம் உன் பாவங்களை கழுவி சுத்திகரி. உடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீ அநீதியாக செய்தால் நீ உன் ஆவியானவர் வரும்பொழுது ஆவியானவர் பேசுவார். அப்போ நீ செய்கிற தப்பு, இந்த பொருளை திருடிட்டு வந்திருக்கியா, கொண்டு போய் கொடுத்துருப்பா. நீ எப்படி ஆண்டோடைய பொருளை செய்ய முடியும்? அது தானாக நடக்கிறது. அதனால் நான் ரட்சிக்கப்படுறதில்ல, நான் மாற்ற வர்றதுனால அதை நான் செய்கிறேன். அப்போ என்ன ஆகுது? என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வரும் பொழுது எனக்குள்ளா முத்திரை தரித்தவராக இருக்கிறார். அவரும் என்ன வழி நடத்துகிறாருங்க. இதுவரைக்கும் மாம்சத்தினால் நடத்தப்பட்டிருந்தேன், என் சொந்த மாம்சத்தினால் நடத்தப்பட்டிருந்தேன். ஆகவே தான் எல்லா கலவரம் வந்தது. கலாத்தியர் நிருபத்தில் நீங்கள் பாருங்கள், கலாத்தியர் நிருபத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவன் சொல்கிறோம். நம்ம இது எல்லா லிஸ்ட்டும் நம்மக்கிட்ட தாங்க இருக்குது, எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ எங்கே என்ன மாற்றம் நடந்ததுன்றதை பற்றி எங்கே நீங்கள் ஒருவேளை அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு, ஆவியானவர் இருந்தால் என்ன வரும்? என்ன வருங்கிறத பைபிள் சொல்லுது பாருங்க. கலாத்தியர் நிருபத்தில் பவுல் சொல்கிறார், மாம்சத்தின்படி நீ நடக்கிறியா, ஆவியின்படி நடக்கிறியா? ரட்சிக்கப்பட்டவன் எப்போ ஆவியில் நடக்கிறவன். எப்படி ஆவியில் நடக்கிறான்? பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கு. அப்போ பாருங்க, மோசம் போகாதிருந்தாங்க தேவன் தம்மை 8 தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். முன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டார் 5வது அதிகாரத்தில். மாம்சத்தின் ஆவியினால் பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. உனக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட போராட்டம் இருக்கும். உன்னை சாத்தான் விடமாட்டான், உன்னை எப்படியாவது வெள்ளத்தில் பார்ப்பான். ஆனால் நீ ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தால் நீ ஜெயிப்ப. நீ மாம்ச ரீதியாய் போரிட்டு ஜெயிக்க முடியாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஏன் நிறைய பேர் வயசானா கூட பாவ இச்சை போகலையே? வயசானாதான் இன்னும் மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான். அதுமாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் அப்போ ஆவியானவர் இருக்கிறாரா? உனக்குள்ள ஆவியான இருக்கிறான்ற எதன் மூலம் காட்டுற நீ என்ற பாருங்க. நீ மாம்சத்தில் ரீதியில் வாழ்கிறங்கிறத நீ நல்லா காட்டுறதான். என்னென்ன இருக்குது பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகை இருக்கு, விரோதம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, கோபம் இருக்கு, சண்டை இருக்கு, பிரிவினை இருக்கு, மார்க்க பேதம் இருக்குது, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் எல்லாம் உனக்குள்ள இருக்கு. மாம்சத்தின்படி தானே நடக்கிறான்னு பார்த்தா தெரியலையா? அப்ப எப்படி நீ ஆணுடைய பிள்ளை? ஆவியானவனுக்குள்ள இருந்த ஆவியின் கனிகள் இருக்கும். மாம்சத்தில் நடக்க மாம்சத்தின் கனிகள் தான் இருக்குது. அப்ப நீ ஜெபிக்காம இருக்கும் பொழுது நீ ரட்சிக்கப்பட முடியாது. ஜெபம் பண்ணுறவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்க மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டால் ஜெபிக்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே ரட்சிப்பு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ரட்சிப்பு இலவசமாக ஆண்டவர் எனக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். நான் அதை இதெல்லாம் போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு காலத்தில் தெரியாமல் வழிநடத்தப்பட்டேன், உண்மைதான். ஒருவேளை அதை செஞ்சால் இதை செஞ்சால் ரட்சிக்கப்படுவீங்கன்றது தப்பு, தவறான போதனை. நான் என் கிரியையினால் ரட்சிக்கப்பட முடியாது. இட்ஸ் எ ஃப்ரீ கிஃப்ட். எபேசில் அதான் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? ரட்சிப்பை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? எபேசியர் 2வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய அழகான காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு அக்கிரமங்களின் 5வது வசனத்தில் பாருங்க. தேவனோ 4வது வசனத்தில், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்து நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நான் ஒரு காலத்தில் ஆத்மா செத்து போயிருந்தது, இப்போ எனக்கு உயிர் கொடுத்துட்டார் ஆண்டவர். எதன் மூலம் உயிர் கொடுத்தாரு? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உயிர் கொடுத்தார். ஒரு உயிர் தான் இன்னொரு உயிரை கொடுக்க முடியும். செத்து போன ஒரு நபரை இன்னொரு உயிர்ப்பிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வருகிற அந்த வருகை மூலமாக முதல்ல என்ன பண்ண? உயிர்ப்பிக்கப்படுகிறேன். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதோடு கூட என்ன சொல்றாரு? 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அது விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்து அன்பால் ரட்சிக்கப்பட்டார்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது என்னால் ஆனதில்லை, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. நான் நற்கிரியை செய்யும்படி தான் படைக்கப்பட்டேனே ஒழிய நற்கிரியை செஞ்சு நான் ரட்சிக்கப்படுறதில்லை. உல்டா மாறி போச்சு, தப்பு. நான் மாற்று, இது கிருபையானது. ஆகவே நீ ரட்சிக்கப்படுவதற்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை. கல்வாரி ஆண்டப்போ பைபிள் சொல்லுது, இன்னைக்குன்னு கூட இல்லை, இப்பொழுதே ரட்சனை. என்னால் இப்போ ஆண்டவர் ஒப்புக்கொடும். ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தார்னா தான் இந்த விடுதலை கிடைக்குங்க. அப்போ ரட்சிப்புங்கிறது பரிசுத்த ஆவியானவர்ல வர்ற ஒரு செயல். ரட்சிப்பின் வசன சுவிசேஷத்தை கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள், டெஃபினட்டாக நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ நீங்கள் முத்திரை போடப்பட்டிருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறவர் அவருடைய கனிகளை உனக்கு கொடுப்பார். அப்படி ஜெபம் பண்ணாத பொழுது ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்படாத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய கனிகளை பார்க்க முடியாது. என்னதான் நம்ம சத்தியத்தை கேட்டாலும் அந்த பழைய பேக் டு ஒன் அதே நிலை தான். ஏதாவது சொன்னால் உடனே சினிங்கிக்குவோம், கோவப்படுவோம். சின்ன சின்ன காரியத்தெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ரொம்ப அப்செட் ஆவ. உனக்கும் அப்செட்டு, மற்றவங்களும் பார்த்தாலும் அப்செட்டு. அப்போது இந்த மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் லிஸ்ட்டு. ஆவியானவர் இருந்தால் உனக்குள்ள ஆவியின் கனிகளை காணணுமே. யாராக இருந்தா என்ன? நான் போதகனாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தால் என்னங்க? ஆவியின் கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ ஆவியில் நீ நடக்கிறியா, மாம்சத்தில் நடக்கிறியா? ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல, தேவனுடைய புத்திரர்கள்.
ரோமரில் அதான் பார்க்குறான். அப்போ நீ ஜெபம் பண்ணாமல் ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட முடியாது. ஜெபம் பண்ணாதனால நீ ரட்சிக்கப்படலை, நீ ரட்சிக்கப்படாதனால ஜெபம் பண்ணலை, ரெண்டுமே. அப்போ என்ன ஒரு நம்முடைய வாழ்க்கையை யோசிக்கிறேங்க, ஏன் இப்படியெல்லாம் நமக்கு நடக்குது? ஏன் நான் மறுபடியும் விழுந்து போகிறேன்? ஏன் இப்படிக்கென்று என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது? அதுமாதிரி நம்ம சிந்திக்கணும். நம்ம ஒரு பிளைண்டாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரோமருக்கு நிருபத்தில் அதே தான் அவர் எழுதுகிறார், நமக்கு நேரம் இல்லை. ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாக அவனுக்குள்ள இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இந்த மனசில் அவர் இருக்கிறாருன்னு திட்டமாக உன்னால் சொல்ல முடிஞ்சா நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. அந்த ஆவியானை வழிநடத்துகிறாரா? அதுதான் ரட்சிப்பு. இயேசு பொய்யா சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க, நீ ஜெபம் பண்ணாத பொழுது உனக்குள்ள எப்படி அவர் உன்னை வழிநடத்துகிறாருன்னு எப்படிங்க சொல்கிறீங்க? நான் கேட்குறேன், நான் நேர்மையாக தான் கேட்குறேன். நான் என்ன உங்களை குற்றம் சாட்டும்படியாக கேட்கல. நீங்கள் யோசிங்க, சிந்தித்து பாருங்க. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான பைபிள் சொல்லுது அவர் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். இவன் ஏன் பிள்ளை, இவனை நான் வழிநடத்துவேன், பாதுகாத்து கொள்ளுவேன், கிருபையை சொல்கிறார். அப்போ நீ வைராக்கியமாக இருப்பேங்க ஆண்டவருக்காக. யார் சொன்னாலும் நீ கவலைப்பட மாட்டேன், ஆண்டவருக்காக நான் வாழுவேன். உன்னை போட்டு 4 பேர் புஷ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழுவாய். ஆண்டவராக இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியானவர், நான் போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காத வேண்டாம், நான் போகிறேன்பா, உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக. அவர் வந்துடுவார். அவர் உங்களை இன்னும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்க, இன்னும் மேலான காரியங்களை செய்வீங்கள். அதனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாவம் செஞ்சால் கூட அவர் உன்னிடத்தில் பேசுவார். ஆண்டவர் அறியாத மனுஷனிடத்தில் மனசாட்சின்னு ஒன்று ஆண்டவர் வச்சுருக்கார். ஆனால் ஆண்டவரை அறிந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், சார்ல்ஸ் ரெடி ஆனவன சொல்லுங்கள், ஆண்டவருடைய அறிந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் உங்களை அழகாக வழி நடத்திட்டே போவார். இயேசு அதான் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை திக்கற்றலாக விடேன். யோவான் 14 பாருங்களேன், இயேசு சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் போகிறேன்ட்டு கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு அங்கே ஒன்று ஆயத்தப்படுத்துகிறேன், உங்கள் வீட்டை ஆயத்தப்படுத்துகிறேன். பிதாவின் வலது பாரசத்தில் உங்களுக்காக நான் பரிந்து பேசுவேன். அது மாத்திரமல்ல, என் பதிலாக அவர் வருகிறவர், அவரை நான் போய் அனுப்புகிறேன்னு சொல்கிறார். அவரை நான் அனுப்புகிறேன். அவரை அனுப்பும் பொழுது அவர் விதமான காரியங்களை எல்லாம் செய்வார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் பேசுவார். யோவான் 16 பாருங்க, இந்த இடத்துல நான் உங்களுக்கு உண்மையை 7வது வசனத்தில் உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவான் உங்களிடத்தில் வரமாட்டாரா? அழகாக தேற்றுவார் உங்களை. ஒரு கம்ஃபர்டர் உன்னோட இருந்து உன்னை தேற்றுவார், வழி நடத்துவார், பேசுவார். தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அவர் என்ன பண்ணுவார்? நான் உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், தேற்றரவாளன் நான் போவேனானாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அது மாத்திரமல்ல, அவர் இன்னும் என்னென்ன காரியங்களை செய்வார்? அநேக காரியங்கள். உன்னை சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். சத்தியத்தில் தான் வழி நடத்துறது நமக்கு தேவையாச்சே. அப்போ பரிசுத்த ஆவியான வரும் பொழுது என்னை அசத்தியத்தில் வழி நடத்த மாட்டார், சத்தியத்தில் தான் வழி நடத்துவார். அப்போ ரட்சிக்கப்பட்டவன் சத்தியத்தில் ஆவிக்கேற்றவராக நடக்கிறவனை காணப்படுவான். ஆமையால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நேர்மையாக கூட ஜெபம் பண்ணுங்க, நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கேனா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இன்னும் நிறைய சத்தியங்கள் இருக்கு. ஜெபிக்காத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பரிசுத்த ஆவியானுடைய துணையை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு அவர் கொடுப்பது நிச்சயம் அல்லவா? எதை கொடுப்பதற்கு? தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு அவர்
பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அப்போ உனக்குள்ள ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உன்னை பலப்படுத்துகிறார், சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துகிறார், தேற்றரவாளனா இருக்கிறார், உன்னோடு துணையாக இருக்கிறார், உனக்குள்ளும் உன்னோடும் இருக்கிறவர்னு பயன் சொல்லுது. அதுதாங்க ரட்சிப்பு, அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஆகவே நீ ஜெபம் பண்ணாத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன பண்ணுவேன்னா, இதையெல்லாம் நீ மாம்சத்தில் தான் நீ வாழுவாய். மாம்சத்துக்குரியவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அடுத்தது என்ன தெரியுமா? நீ ஜெபம் பண்ணாத போல அன்னெசரியாக நீ பேட்டில் பண்ணிட்டு இருப்ப. நீ ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் தெளிவாக உன்னை வழி நடத்துவார். இதுதான் என்னுடைய சித்தம் அப்பா, இதில் நீ போ, இதுவே வழி, இதில் நடவுங்கள்னு சொல்லி கேட்ப. நீ ஜெபம் பண்ணாததுனால தேவையல்ல பிரச்சனைகளை நீ சந்திச்சிட்ருப்ப. குழப்பம் மனசில் போட்டு குழப்பம், பாருங்கள் இதை செய்கிறதா வேண்டாமா, இப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. unnecessary you are battling. ஜெபம் பண்ணாதவங்க இப்படி தான் இருப்பாங்க. இந்த காரியமானது உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஜெபம் பண்ணுறதை நிறுத்தும் பொழுது, ஜெபம் பண்ணாத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் நீ குழப்பம், பிசாசு ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. பிசாசானவன் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவனாக இருப்பான். நீ ஜெபிக்காத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பம்தான் இருக்கும். இப்போ முன்ன கூட பார்த்தேன், ஜெபம் பண்ணும்போது உனக்கு என்ன இருக்கும்? ஏசாயா 26:3 பாருங்க. ஏசாயா 26:3 வருங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூர்ண இல்லைன்னா டிப்ரெஷன் வருங்க. டிப்ரெஷன் நிறைய பேர் ஆகுனா டிப்ரெஷன் வருது. ஏன்? ஆண்டவர் பேரில் சார்ந்து ஜெபம் பண்ணாமல் இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணணுங்க, ஜெபம் பண்ணணும். அதுக்கு நீ ஒன்றும் இல்லை, ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுக்கூடும், என்னை ரட்சியும் ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கல, ஒருவேளை நான் இன்றைக்கி தடுமாறிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியல. இப்போ இந்த சத்தியத்தை காலையில் நான் கேட்கும்பொழுது எனக்குள்ளே ஒரு குழப்பம் வருது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா ஒன்றும் இல்லை, நீ ஆண்டவரிடத்தில் போய் சொல்லு, ஆண்டவரே என்னை ரட்சியும், என் பாவங்களெல்லாம் மன்னியும். ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமமே இல்லாமல் ஒரு நாமம் இல்லை. இயேசுவின் ரத்தம் உன்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழி, அதுதான் உன்னுடைய ஸ்தானத்தில் அவர் மரித்தார். அதுதான் பைபிள் சொல்லு. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக அவர் மரித்தார். ஆண்டவரே, நான் பட வேண்டிய பாடுகளை நீர் பட்டீர், என்னுடைய பாவங்களை நீர் எடுத்துக்கொண்டீர். அதோட வா. பைபிள் என்ன சொல்லுது? உன்னை அழகா ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவை அழகு பார்த்து ஆண்டவர் அழகு பார்க்குறாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஆண்டவர் அழகாக, இதில் எல்லாமே நம்ம பாருங்க, சிலுவை பற்றிய உபதேசத்தை பற்றி எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பரிசேயன் போய் ஜெபம் பண்ணுறான், சுயநீதியோடு பண்ணுறான். இப்போ நிறைய பேர் என்ன தெரியுங்களா, நான் நல்லவன், ரொம்ப மோசம் இல்லை, அது சுயநீதி. உன்னுடைய சுயநீதி உன்னை அது அழுக்கான கந்தைன்னு சொல்லுது. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் யார்? சுயநீதியெல்லாம் களைந்து போட்டு உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீ ஆண்டவரோடு ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் உடைய இந்த பலியை பற்றி பழைய ஏற்பாட்டின் பலியோடெல்லாம் இணைத்து இது சொல்லப்பட்டிருக்குங்க. உனக்கு நீதியின் வஸ்திரத்தை ஆண்டவர் தரிக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் உனக்கு தரிக்கிறார். அதனால நீ சிலுவையில் அவன் பாவத்தை கழுவி உன்னை அப்படியே விட்டுறவர் இல்லை. அவர் என்ன பண்றாரு? உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் உடுத்துகிறார். அருமையா ஆண்டவர், அதான் நீதியின் சால்வை என்று பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து படித்து பாருங்கள். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி, இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நம்ம அழகு பார்க்கிறார். அதான் நீதியின் சால்வை. அது எப்படி? இந்த ரட்சிப்பை சரியாக விளங்கி கொள்ளணும். என் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் சிலுவையில்
போக்கிட்டார், கழுவிட்டார். அப்போ நான் பாவம் இல்லை, ஆனால் கூட நான் ஒரு பாப்பர் தான். பரலோகத்துக்கு போகணுன்னா நான் நீதி சம்பாதித்திருக்கணும். ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். நியாயப்பிரமாணத்தை நான் செய்யலையே, செய்யக்கூடாதவனாக தான் போயிட்டேன். ஆகவே எனக்கு பதிலாக இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றி, அப்படின்னு சொல்ல நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதில்ல, நிறைவேற்றுக்கு தான் நான் வந்தேன்ப்பா. ஆகவே என் பட்சத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றி எனக்கு இலவசமாக அந்த நீதியை கொடுக்கிறார். ஏன் அந்த கந்தையை அவர் எடுத்துட்டார்? அந்த நீதியின் வஸ்திரத்தை தரிக்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்கிறார். அதுதாங்க ரட்சிப்பு. அந்த நீதியின் வஸ்திரம் பசுத்த ஆவியான் உள்ள வாசம் பண்ணுகிற அருமையான காரியம். அப்பா பிதாவேன்னு கூப்பிட ஜெப ஆவி, அது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். பார்த்தீங்கன்னா பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். அப்போ நீ ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறேன், எனக்கு ஜெபிக்க கற்றுத்தார், என்னை ரட்சித்து கொள்ளும். ரட்சிப்பு ரொம்ப சிம்பிள். உன்னுடைய வாழ்க்கையில் பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, நான் எவ்வளோ பாவத்தன்மை உள்ளது உள்ளபடி. ஜெபங்கிறது ஒன்றுமே இல்லை, இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடு. அழகா ஆண்டவருடைய வாழ்க்கையை கட்டுவார், அழகா உன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார், அழகா உன்னுடைய வாழ்க்கையை, உன் குடும்பத்தை கட்டுவார். அருமையாலே உன்னுடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டிருப்பார். ஆகவே ஜெபிக்காத பொழுது நம்ம வாழ்க்கையில் சோதனையில் விழுந்துருவோம். நிறைய பேர் ஜெபமே பண்ண மாட்டோம். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுன்னா டப்புன்னு விழுந்துருவாங்க. ஒரு சின்ன சோதனை வந்தால் டப்புன்னு அப்படியே சோர்ந்து தோண்டு போயிடுவாங்க. என்னங்க பண்ணுறது, நான் எவ்வளோ தான் இந்த மாதிரி என்ன தான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, என்ன தான் இதுதான், டக்குன்னு விழுந்துடும். பிசாசுக்கு வாசலை திறந்து விட்டார், வீட்டையே திறந்து விட்டார். உள்ளே வந்து ஆட்டம் போடுவான். வேலி இடந்து போச்சே. பிசாசு சொன்னான், ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே நீர் வேலி போட்டிருக்கிறீர். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கும் அரண் பலன் பாதுகாப்பாக ஆண்டவர் வச்சிருக்கார். உன்னை சுற்றி வேலி இருந்தால் சாத்தான் தொட முடியாதுங்க. உன்னை சுற்றி வேலி இருக்குதா? உன்னை சுற்றி வேலி இல்லையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகவே சாத்தான் ரொம்ப சீக்கிரமாக உன்னை வீழ்த்தும்படியாக அவன் காணப்படுகிறான். வெகு சீக்கிரத்தில் அந்த வசனத்தை பார்த்து நம்ம முடிக்கலாங்க. யோபின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே பார்க்குறோம், பிசாசு சொல்கிறான், யோபுக்கு தெரியாது என்ன சுற்றி வேலியா, என்னப்பா இது, ஆவிக்குரிய வேலிங்க அது, உலக பிரகாரமான வேலி இல்லை, ஆவிக்குரிய வேலி அது. இங்கே நம்ம பார்க்குறத நம்ம பார்த்து முடிப்போம். ஆவிக்குரிய வேலி இது. அங்கே பிசாசு அங்கே வந்து ஆண்டோடத்துல பேசுகிறான். பிசாசுக்கு தெரியுது வேலி இருக்கிறது, ஆண்டவருக்கு தெரியும், ஆனால் யோபுக்கு தெரியாது. நீங்கள் ஆண்டவரே நீங்கள் அவங்க குடும்பத்தை சுற்றி பாருங்கள், என்ன பாதுகாப்பு இல்லை, என்ன ஒரு அருமையான பாதுகாப்பை ஆண்டவர் யோபுக்கு வைத்திருக்கிறார் பாருங்களேன். எவ்வளோ ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். யோபின் புத்தகத்தில் யாராவது இந்த வசனம் எடுத்தா சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு என்னங்க 1:10. வெரி குட், வாசிங்க பார்க்கலாம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து பெருகிற்று. ஆண்டவரே நீர் வந்து வேலி போட்டனால் என்னால் முடியாது. பிசாசு பயங்கரமான வந்தாங்க. ஆனால் உன்னையும் உன் வீட்டை சுற்றி ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் வேலி அமைப்பாங்க. ஆண்டவரே என்னை சுற்றி, என்னுடைய குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்தரலாம். அப்போ நம்ம உண்மையாலுமே ஆண்டவர் வந்து அருமையாக நம்மளை வழி நடத்துவார், அற்புதமாக நடத்துவார். நீங்கள் ஜெபம் பண்ண, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜெபம் இவ்வளோ நாள் எப்படி இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஆனால் இனி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு என்ன முதலாவது பாடம், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தார். சீஷர்களே கேட்டாங்க, அதுதான், எனக்கு ஜெபிக்க கற்றுத்தார். ஆண்டவரே என்னை ரட்சியும். சுயநீதியெல்லாம் வேண்டாம், நான் அந்த பரவாயில்ல, நான் நல்ல கிறிஸ்தவன், பெட்டர் கிறிஸ்தவங்கள்லாம் விட்டுருவோம். நானும் ஒரு காலத்தை அப்படி தான் நினச்சேன், இவங்கெல்லாம் சரியில்லை,
நான் தான் சரி. யாரை பார்த்தாலுமே என்னுடைய அந்த சபையை சேர்ந்தவங்களை தவிர மற்ற யாருமே நான் சரியில்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பெட்டர் தேன் யூ, அதாவது ஒரு ஆட்டிடியூட். ஆனால் ஆண்டவர் சந்தித்தப்போ, ஐயோ எனக்குள்ள எத்தனை பாவம், எத்தனை காரியம், பாவியாக என்மேல் கிருபையாக இரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஜெபித்த பொழுது பைபிள் சொல்லுது, குற்றமற்ற ஒரு மனசாட்சி ஆண்டவர் கொடுக்குறார். குற்றமுள்ள மனசாட்சி, நான் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லி நான் மறுபடியும் அந்த தப்பை செஞ்சேன்னா என் மனசாட்சியை வாதிக்குது. நீ என்ன ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை இப்படி நீ இருந்த கோபமே வராதுன்னு சொல்ல, கோபம் வரும், ஆனால் அது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அதை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆணுடைய பிள்ளைக்கு உணர்வே வராதுன்னு சொல்ல, ஆனால் உணர்வு வரலாம், ஆனால் நீங்கள் கட்டுப்பட அறிஞ்சிருக்கிற. அதே சமயத்தில் சிலர்லாம் கோபம் வந்தால் எத்தனையோ பேச மாட்டாங்க. அதெல்லாம் அவனுடைய பிள்ளையின் அழகு அல்லையே. சூரியன் அஸ்தரிக்கு முன்னால் கோபம் தனியே கடவுது. ஆகவே ஆண்டோடத்தில் 2 முக்கியமான காரியத்தை நீ யோசனை பண்ணிப்பேன். ஜெபிக்காமல் இருக்காது, ஜெபம் பண்ணு. நீ ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறியான்ற சந்தேகமாக இருந்தது, ஆண்டோடத்துல தைரியமாக பேச. ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பு எனக்கு சந்தேகமாக, பரிசுத்த ஆவியானுக்குள்ளே இருக்காரான்னு சந்தேகமாக இருக்குது. ஆவியின் கனிகள் என்னுடைய வாழ்க்கையில் வரலையே. அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நெடிய பொறுமை, தயவு, சாந்த, நற்குணம், இச்சையடக்கம்லாம் என்கிட்ட இல்லையே. மற்றதெல்லாம் இருக்குது, பொறாமை இருக்குது, வைராக்கியம் இருக்குது, கோபம் இருக்குது, சண்டை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்போ நான் யார்? நான் மாம்சத்தில் நடக்கிறேன்னா ஆவியில் நடக்கிறேன்னா? ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி நம்ம யோசிப்போம். ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீ ஆராய்ந்து பார்த்து, வேதனை உண்டாக்குற வழி உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. நீர் உதவி செய்தரலும், உம்முடைய ஒத்தாசை நீர் அனுப்பித்தாரும். ஜெபம் பண்ணும், ஆண்டவரிடத்தில் தாழ்த்துவோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ அழகாக வாழ்க்கையை கட்டுவார். ஜெபம் பண்ணாமல் இனிமேல் வாழ்க்கையை ஓட வேணும். ஜெபம் பண்ணாமல் இருந்தால் சாத்தானுக்கு வாசலை திறந்துடுறோம். குடும்பத்தில் பிரச்சனை வருது, தனிப்பட்ட வாழ்க்கையில். ஆகவே ஜெபிப்போம். ஆண்டவரே அருமையான இந்த விளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த அருமையான மக்களை இந்த நாளில் கூட அழைத்து வந்து ஸ்தோத்திரம். ஒருவருக்காக நன்றி சொல்ல ஆண்டவரே. எவ்வளோ பெரிய இலவசமான ரட்சிப்பை வைத்திருக்கிறேன். நான் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, என்னை தாழ்த்துகிறதான், பாவியாக என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறேன். அந்த ரட்சிப்பு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவர் வருகிறார். அந்த ஆவியானுடைய கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் எனக்கு தார ஆண்டவரே. வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகளை கடந்து வந்துட்டோம். ஆண்டவரே நான் ஜெபிக்க கற்றுத்தார். அப்போ நான் ஆண்டவரை ஜெபிக்கும்படியாக நீர் எனக்கு கற்றுத்தருவீர். உண்மையான இருதயத்தோடு நாங்கள் ஜெபிக்க, உண்மையான மனபாரத்தோடு ஜெபிக்க உதவி செய்யும். தர்மையான மக்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வர உம்மால கூட நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரை எதேச்சையாக நாங்கள் வரல, ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நாளை நியமித்து அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு அருமையாக இந்த வேலையை நியமித்திருக்கிறேன். கொண்டு வந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் பேசும் ஆண்டவரே. ஒருவேளை அவர்கள் சோதனைகளை சந்திக்கும் பொழுது அந்த சோதனையில் விழாதபடிக்கு நீர் காத்துக்கொள்கிறேன் என்பதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கட்டும். ஒரு காலத்தில் பிசாசு சோதனையில் வீழ்த்தினான். ஆனால் இப்போ நான் ஜெபிக்கிறதுனால சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறதுனால அந்த சோதனை மறுபடியும் வருது. ஆனால் இப்போ நான் முன்ன மாதிரி தோற்று போகிறதில்ல, முன்ன மாதிரி விழுந்து போகிறதில்ல. இப்போ நான் ஜெயிக்கிறேன், வெற்றியாய் வாழுகிறேன். ஆண்டவரே இந்த அருமையான மக்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை நீர் செய்தரலும், நீர் உதவி செய்யும். குடும்பங்களில் நம்முடைய சமாதானம் இருக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அழகாக கிரியை செய்யும்படியாக நீர் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக ஆட்கொண்டரலும். ஆண்டவரே வேதத்தில் என்ன அருமையான வாக்குத்தத்தங்களையும் கொடுத்திருக்கிறீர். உடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு அவர் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். எதையோ குடும்பங்களில் இன்றைக்கு ஆண்டவரே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறீர் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியத்தினை செய்தரலும் ஆண்டவரே, இந்த காரியத்தினை நிறைவேற்றியறலும், மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.